கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன். வேதத்தில் வெற்றி வாழ்க்கைக்கான பல ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ரகசியத்தை இன்றைக்கு உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவை உன் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளையும் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். நேற்று தினத்திலே விசுவாசித்தால் நீ வெட்கப்படுவதில்லை என்று நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதை வாயினாலே அறிக்கை செய். ஒரு அன்பான சகோதரி ஒரு சாட்சியை சொன்னார்கள். அவர்களுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை. ஒரு நாள் நம்முடைய ஜெபத்திற்கு வந்து திரும்பி செல்லும் பொழுது கர்ப்பத்தின் கனிக்கான ஜெபங்கள் என்ற புத்தகத்தை பார்த்தார்கள். அதை பார்த்தவுடன் அவர்களுடைய உள்ளத்தில், நமக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் பிள்ளை இல்லையே, இனிமேலா பிள்ளை பிறக்கப் போகிறது என்று யோசித்திருக்கிறார்கள். ஆனாலும் விசுவாசத்தோடு அந்த புத்தகத்தை வாங்கி சென்று, ஆண்டவரே, இந்த புஸ்தகம் ஒரு குழந்தையின் கருவில் இருக்கிறது போல நான் நினைத்து விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு சிறு பலவீனத்தின் நிமித்தம் மருத்துவமனைக்கு பரிசோதனை செய்ய போன பொழுது அவர்கள் கருவிலே 3 மாத குழந்தை இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். இவர்களால் நம்பவே முடியவில்லை. அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும் என்று ஸ்கேனில் அந்த குழந்தையை காட்டின பிறகுதான் இவர்களுக்கு நம்ப முடிந்தது. ஆனால் இவர்கள் அந்த நாட்களில் எல்லாம் செய்தது, இருதயத்தில் விசுவாசித்து அந்த புஸ்தகத்தில் உள்ளது போல, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை தருவீர், இந்த குழந்தையை மோசேயை போல இருக்கும், யோசுவாவை போல இருக்கும் என்றெல்லாம் விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணினார். வாயினால் அறிக்கை செய்ததையும் தேவன் கனம் பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் என்ன வசனத்தை உங்களுக்கு கொடுத்தார்? நான் இப்படி செய்வேன் என்று தேவன் சொன்னார் அல்லவா? சொன்ன வசனத்தை திரும்ப 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 அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நமக்கென்று இந்நாட்களில் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று. அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கை செய்ய செய்ய கர்த்தர் உங்களை மேன்மையாக நிச்சயமாக வைப்பார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையா? உங்களை மேற்கொள்ள போராடுகிற எண்ணங்களை உங்களால் மேற்கொள்ள முடியவில்லையா? இன்றைக்கு சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த எண்ணங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை செய்யுங்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்பு உண்டாகும் என்று சொன்னீர். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எதையெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ ஆண்டவரே, அதையெல்லாம் வாயினாலே அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வலதுகரம் கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. என்னென்ன சூழ்நிலைமையிலெல்லாம் விடுதலை வேண்டுமோ அந்த விடுதலைக்கேற்ற வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்ய போறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.